ஹலோ குட்டீஸ், உங்களெல்லாம் மறுபடியும் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் ஸ்கூபி. இப்போ இந்த சண்டே கிளாஸ் ஸ்டார்டிங்காக ஸ்டீஃபன் அண்ணா ப்ரேயர் பண்ண போறாங்க. எல்லாரும் கண்களை மூடி கைகளை கூப்பி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் அறிகிறோம். கர்த்தாவே, அப்போ அந்த நாளுக்காக நம்முடைய சமூகத்தில் அறிகிறோம். கேட்கப் போகிற பாட்டு கதை வசனத்தை நிதாமி பிள்ளைகளுடைய இதயமாகிய பலைகளில் எழுதுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, பிரயோஜனமானவற்றை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று எழுதியிருக்கிறதே வார்த்தையை பிள்ளைகள் மத்தியில் நீ உறுதிப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. அப்பா, அந்த நேரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோட கூட இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும். ஜீவனுள்ள பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாட போறோம். நம்மளுக்கு பாட்டு சொல்லி தரது யாரு தெரியுமா? ஸ்டீஃபன் அண்ணா. முதல் ஸ்டீஃபன் அண்ணா பாட சொல்லி தருவாங்க. அடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். இந்த மீன் கூட்டங்கள் என்ன சொல்லி பாட்டு பாடுது? இயேசு இருக்கிறார் என்னும் படகிலே சேதமில்லை என்று பாடுது. இந்த கடலின் அலைகளும் என்ன சொல்லி பாட்டு பாடுது? வல்லமை தேவன் அதட்டி அடக்குவார், அடங்குவோம் என்று கூறுது. சின்ன தம்பி தங்கையே என்ன சொல்லி பாட்டு பாடுவாய்? இயேசு இருக்கையில் பயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாட்டு பாடுவேன். இயேசு இருக்கையில் பயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாட்டு பாடுவேன். இந்த பாட்டு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன் அண்ணா பாட திரும்ப பாடுவோமா? இந்த மீன் கூட்டங்கள் என்ன சொல்லி பாட்டு பாடுது? இயேசு இருக்கிறார் எந்தன் படகிலே சேதமில்லை என்று பாடுது. இந்த கடலின் அலைகளும் என்ன சொல்லி பாட்டு பாடுது? வல்லமை தேவன் அதட்டி அடக்குவார், அடங்குவோம் என்று கூறுது. சின்ன தம்பி தங்கையே என்ன சொல்லி பாட்டு பாடுவாய்? இயேசு இருக்கையில் பயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாட்டு பாடுவோம். இயேசு இருக்கையில் பயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாட்டு பாடுவேன். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பாடுவோமா? இந்த மீன் கூட்டங்கள் என்ன சொல்லி பாட்டு பாடுது? இயேசு இருக்கிறார் என்னும் படகிலே சேதமில்லை என்று பாடுது. இந்த கடலின் அலைகளும் என்ன சொல்லி பாட்டு பாடுது? வல்லமை தேவன் அதட்டி அடக்குவார், அடங்குவோம் என்று கூறுது. சின்ன தம்பி தங்கையே என்ன சொல்லி பாட்டு பாடுவாய்? இயேசு இருக்கையில் பயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாட்டு பாடுவேன். இயேசு இருக்கையில் பயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பாட்டு பாடுவேன். இப்போ ஸ்டீஃபன் அண்ணா நம்மளுக்காக இன்னொரு பாட்டு சொல்லி தர போறாங்க. ஜினுக்கு தான் இயேசுவுடன் நான் நடப்பதால், ஜினுக்கு தான் இயேசு என்னோடு இருப்பதால், ஜினுக்கு தான் இயேசுவுடன் நான் நடப்பதால், ஜினுக்கு தான் இயேசு என்னோடு இருப்பதால்.
நல்லவர், எனக்கு எல்லாம் செய்பவர். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், துதித்து என்றும் ஆடிடுவேன். இயேசுதானே நல்லவர், எனக்கு எல்லாம் செய்பவர். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், துதித்து என்றும் ஆடிடுவேன். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசுவுடன் நான் நடப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசு என்னோடு இருப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசுவுடன் நான் நடப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசு என்னோடு இருப்பதால். இந்த பாட்டு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன் அண்ணா பாட பாட திரும்ப பாடுவோமா? ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசுவுடன் நான் நடப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசு என்னோடு இருப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசுவுடன் நான் நடப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசு என்னோடு இருப்பதால். இயேசுதானே நல்லவர், எனக்கு எல்லாம் செய்பவர். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், குதித்து என்றும் ஆடிடுவேன். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசுவுடன் நான் நடப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசு என்னோடு இருப்பதால். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பாடுவோமா? ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசுவுடன் நான் நடப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசு என்னோடு இருப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசுவுடன் நான் நடப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசு என்னோடு இருப்பதால். இயேசுதானே நல்லவர், எனக்கு எல்லாம் செய்பவர். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், துதித்து என்றும் ஆடிடுவேன். இயேசுதானே நல்லவர், எனக்கு எல்லாம் செய்பவர். ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன், துதித்து என்றும் ஆடிடுவேன். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசுவுடன் நான் நடப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசு என்னோடு இருப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசுவுடன் நான் நடப்பதால். ஜினுக்கு ஜினுக்கு தான், ஜினுக்கு ஜினுக்கு தான், இயேசு என்னோடு இருப்பதால். இப்போ ஸ்டீஃபன் அண்ணா நம்மளுக்காக இன்னொரு பாட்டு சொல்லி தர போறாங்க. பாடு தம்பி, குறித்து பாடு தங்கை, தேவனின் அழகான சிருஷ்டிப்பை வந்து பாரு தம்பி, நீ குதித்து பாடு தங்கை. குட் மார்னிங் சொல்லுது சூரியன், குட் நைட் சொல்லுது சந்திரன். குட் மார்னிங் சொல்லுது சூரியன், குட் நைட் சொல்லுது சந்திரன். விண்மீன்கள் எல்லாம் கண்களை சிமிட்டி குதூகலமாக குதித்து ஆடுது. விண்மீன்கள் எல்லாம் கண்களை சிமிட்டி குதூகலமாக குதித்து ஆடுது. போற்றி பாடு தம்பி, குறித்து பாடு தங்கை, தேவனின் அழகான சிருஷ்டிப்பை வந்து பாடு தம்பி, நீ குதித்து பாடு தங்கை.
கடலெல்லாம் கலர் கலர் மீன் வகை, மலையெல்லாம் மனம் வீசும் மலச்செடிகள். கடலெல்லாம் கலர் கலர் மீன் வகை, மலையெல்லாம் மனம் வீசும் மலச்செடிகள். ஆடுது பறவைகள், ஓடுது விலங்குகள், குதூகலமாக குதித்து ஆடுது. பாடுது பறவைகள், ஓடுது விலங்குகள், குதூகலமாக குதித்து ஆடுது. அற்புதமாக அதிசயமாக உன்னையும் என்னையும் படைத்தவரை துதித்து பாடு தம்பி, துதித்து பாடு தங்கை. இந்த பாட்டு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டீஃபன் அண்ணா பாட பாட திரும்ப பாடுவோமா? போற்றி பாடு தம்பி, துதித்து பாடு தங்கை. தேவனின் அழகான சிருஷ்டிப்பை வந்து பாரு தம்பி, நீ குதித்து பாடு தங்கை. குட் மார்னிங் சொல்லுது சூரியன், குட் நைட் சொல்லுது சந்திரன். விண்மீன்கள் எல்லாம் கண்களை சிமிட்டி குதூகலமாக குதித்து ஆடுது. விண்மீன்கள் எல்லாம் கண்களை சிமிட்டி குதூகலமாக குதித்து ஆடுது. போற்றி பாடு தம்பி, துதித்து பாடு தங்கை. தேவனின் அழகான சிருஷ்டிப்பை வந்து பாரு தம்பி, நீ குதித்து பாடு தங்கை. கடலெல்லாம் கலர் கலர் மீன் வகை, மலையெல்லாம் மனம் வீசும் மலச்செடிகள். பாடுது பறவைகள், ஓடுது விலங்குகள், குதூகலமாக குதித்து ஆடுது. அற்புதமாக அதிசயமாக உன்னையும் என்னையும் படைத்தவரை துதித்து பாடு தம்பி, நீ துதித்து பாடு தங்கை. இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பாடுவோமா? இப்போ எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பாடுவோமா? பாடு தம்பி, குறித்து பாடு தங்கை. தேவனின் அழகான சிருஷ்டிப்பை வந்து பாரு தம்பி, நீ குதித்து பாடு தங்கை. குட் மார்னிங் சொல்லுது சூரியன், குட் நைட் சொல்லுது சந்திரன். குட் மார்னிங் சொல்லுது சூரியன், குட் நைட் சொல்லுது சந்திரன். விண்மீன்கள் எல்லாம் கண்களை சிமிட்டி குதூகலமாக குதித்து ஆடுது. விண்மீன்கள் எல்லாம் கண்களை சிமிட்டி குதூகலமாக குதித்து ஆடுது. போற்றி பாடு தம்பி, குதித்து பாடு தங்கை. தேவனின் அழகான சிருஷ்டிப்பை வந்து பாடு தம்பி, நீ குதித்து பாடு தங்கை. கடலெல்லாம் கலர் கலர் மீன் வகை, மலையெல்லாம் மனம் வீசும் மலச்செடிகள். கடலெல்லாம் கலர் கலர் மீன் வகை, மலையெல்லாம் மனம் வீசும் மலச்செடிகள். ஆடுது பறவைகள், ஓடுது விலங்குகள், குதூகலமாக குதித்து ஆடுது. பாடுது பறவைகள், ஓடுது விலங்குகள், குதூகலமாக குதித்து ஆடுது.
அற்புதமாக அதிசயமாக உன்னையும் என்னையும் படைத்தவரை துதித்து பாடு தம்பி, துதித்து பாடு தங்கை. இப்போ ஸ்டீஃபன் அண்ணா நம்மளுக்காக இன்னொரு பாட்டு சொல்லி தர போறாங்க. குதித்து துள்ளி குதித்து மான் கூட்டம் ஓடுது, லல்லல்லால லல்லல்லால பறவை கூட்டம் பாடுது. துள்ளி குதித்து மான் கூட்டம் ஓடுது, லல்லல்லால லல்லல்லால பறவை கூட்டம் பாடுது. தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். டக் 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 குதிரை கூட்டம் ஓடுது, ஊர்ந்து 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 ஆமைகள் மெதுவாய் போகுது. டக் 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 குதிரை கூட்டம் ஓடுது, ஊர்ந்து 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 ஆமைகள் மெதுவாய் போகுது. தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். தோகை விரித்து அசைந்து அசைந்து மயிலின் கூட்டம் ஆடுது, நீரில் நீந்தும் மீன்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி மகிழுது. தோகை விரித்து அசைந்து அசைந்து மயிலின் கூட்டம் ஆடுது, நீரில் நீந்தும் மீன்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி மகிழுது. தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். இந்த பாட்டு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸ்டீஃபன் அண்ணா பாட திரும்ப பாடுவோமா? துள்ளி குதித்து மான் கூட்டம் ஓடுது, லல்லல்லால லல்லல்லால பறவை கூட்டம் பாடுது. தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். டக் 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 குதிரை கூட்டம் ஓடுது, ஊர்ந்து 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 ஆமைகள் மெதுவாய் போகுது. டக் 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 குதிரை கூட்டம் ஓடுது, ஊர்ந்து 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 ஆமைகள் மெதுவாய் போகுது. தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம், நீயும் ஒரு அதிசயம் நானும் ஓர் அதிசயம். தோகை விரித்து அசைந்து அசைந்து மயிலின் கூட்டம் ஆடுது, நீரில் நீந்தும் மீன்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி மகிழுது.
தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம். நீயும் ஒரு அதிசயம், நானும் ஓர் அதிசயம். தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம். நீயும் ஒரு அதிசயம், நானும் ஓர் அதிசயம். எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பாடுவோமா? குதித்து துள்ளி குதித்து மான் கூட்டம் ஓடுது, லல்லல்லால லல்லல்லால பறவை கூட்டம் பாடுது. துள்ளி குதித்து மான் கூட்டம் ஓடுது, லல்லல்லால லல்லல்லால பறவை கூட்டம் பாடுது. தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம். நீயும் ஒரு அதிசயம், நானும் ஓர் அதிசயம். தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம். நீயும் ஒரு அதிசயம், நானும் ஓர் அதிசயம். டக் 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 குதிரை கூட்டம் ஓடுது, ஊர்ந்து 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 ஆமைகள் மெதுவாய் போகுது. டக் 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 குதிரை கூட்டம் ஓடுது, ஊர்ந்து 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 ஆமைகள் மெதுவாய் போகுது. தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம். நீயும் ஒரு அதிசயம், நானும் ஓர் அதிசயம். தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம். நீயும் ஒரு அதிசயம், நானும் ஓர் அதிசயம். தோகை விரித்து அசைந்து அசைந்து மயிலின் கூட்டம் ஆடுது, நீரில் நீந்தும் மீன்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி மகிழுது. தோகை விரித்து அசைந்து அசைந்து மயிலின் கூட்டம் ஆடுது, நீரில் நீந்தும் மீன்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி மகிழுது. தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம். நீயும் ஒரு அதிசயம், நானும் ஓர் அதிசயம். தேவனின் படைப்புகள் அதிசயம் ஆச்சரியம். நீயும் ஒரு அதிசயம், நானும் ஓர் அதிசயம். உங்களுக்கு பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹேகினா நம்மளுக்கு பாட்டும் கதையும் சொல்லி தர போறாங்க. ஹலோ குட்டீஸ், உங்களை மறுபடியும் சந்திச்சதுல அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ அண்ணா உங்களுக்கு கதை சொல்றதுக்கு முன்னாடி போன வாரம் உங்களுக்கு அக்கா என்ன கதை சொன்னாங்க தெரியுமா? யார் யாருக்கு ஞாபகம் இருக்கு? எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், 5 அப்பம் 2 மீன் கதை சொன்னாங்க. ஓகே, இப்போ யாருக்கு வசனம் தெரியும் பார்ப்போம். யாராவது ஒரு ஆள் வசனம் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு தெரியும்? தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வசனம் தானே அக்கா சொல்லி கொடுத்தாங்க. சரி, இப்போது அண்ணா உங்களுக்கு ஏசப்பா செய்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நடந்துச்சுன்னா, ஏசப்பா ஒரு வீட்டில் இருக்கும்போது ஏசப்பா வீட்டை நோக்கி வரி வசூலிக்கிறவங்க வந்தாங்க. வரி வசூலிக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேராக உள்ளே போய் பேதுருவை பார்க்குறாங்க. பேதுருவை பார்த்து ஏசப்பா வரி கட்டுறாரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், ஏசப்பா கட்டுறான்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. பேதுரு பேசுகிறதுக்கு முன்னாடியே ஏசப்பா பேதுருவை பார்த்து, பேதுருவே, இந்த மாதிரி வரி வசூலிக்கிறவங்க வந்திருக்காங்களே, அவங்கக்கிட்ட நீ கட்டுறதுக்கு காசு எங்கே உனக்கு கிடைக்கும்னா, நான் சொல்கிற மாதிரி செய். நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதல்ல அகப்படுற மீனை வாயை திறந்து பார்த்தனா அதில் வெள்ளிக்காசு இருக்கும். அந்த வெள்ளிக்காசை எடுத்து அவங்களுக்கு வரி கட்டிடு அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், ஏசப்பாட்ட காசே இல்லையா வரி கட்டுறதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஏசப்பா அங்கே அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யணும், அது மூலமாக பலர் ரசிக்கப்படுவாங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சார். அதே மாதிரி பேதுருவும் ஏசப்பாவோட சொன்ன பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணார், அதே மாதிரி கடலுக்கு போனார். அப்போ கூட யோசிச்சிருக்கலாம், என்ன தூண்டில் போட்டால் ஒரு மீன் தான் பிடிக்க முடியும், நம்ம கூட வலையெல்லாம் போடலாம் அப்படின்னு நினைக்கல ஏசப்பா. பேதுரு என்ன செஞ்சார், ஏசப்பா சொன்ன மாதிரியே தூண்டில் போட்டார். தூண்டிலில் ஒரு மீனை பிடிச்சார்.
பண்ணார், அந்த மீனை வாயை திறந்து பார்க்கும்போது உள்ளே என்ன இருந்துச்சு? வெள்ளிக்காசு இருந்துச்சு. அந்த வெள்ளிக்காசை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணார்? வரி வசூலிக்கிறவங்கள்ட்ட கொடுத்து வரியை கட்டிட்டார். இதுலேருந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஏசப்பா சொன்ன பேச்சை பேதுரு கேட்டார். அது ஒரு விஷயம். ஏசப்பா சொன்ன பேச்சை கேட்டு தூண்டில் தான் போட்டார். தூண்டில் போட்டால் ஒரு மீன் தான் வரும், நான் வலைய போடுறேன்னு சொல்லி அவர் வந்து வலைய போடலை. அதே மாதிரி என்ன பண்ணார்? ஏசப்பா வந்து இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. என்ன விஷயம்? வரி கட்டணும். அதாவது நம்ம வாழ்கிற கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம வரி கட்டணும். அதை வந்து ஏசப்பா அந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னைக்கோட கருத்து. இது மட்டும் இல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்டமான விஷயம் தான் இது. மீன் வாயில் எப்படி வெள்ளிக்காசு? யோசித்து பாருங்கள். இப்போ நீங்கள் தான் சண்டே மீன் வாங்குறீங்க, எல்லா மீன் வாயிலையுமா வெள்ளிக்காசு இருக்குது? இல்லை. ஆனால் அங்கே ஏசப்பா சொன்னப்போ, பேதுரு பிடிச்சப்போ மீன் வாயில் வெள்ளிக்காசு இருந்துச்சு. அப்போது ஏசப்பா வந்து இதெல்லாம் வெளியே வந்து சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் ஏசப்பா வந்து அங்கே மக்கள் மத்தியில் ஒரு அற்புதத்தை செய்யணுங்கிறதுக்காக மீன் வாயில் கூட வெள்ளிக்காசை வர வச்சார். அந்த வெள்ளிக்காசு எப்படி அந்த மீன் வாயில் போச்சோ, ஒரு வேளை அந்த மீன் போயிட்டு இருக்கும் போது யாராவது கடலில் போகும்போது தவறி விழுந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பாவுக்கு அது தெரியும். ஆனால் அது மட்டுமா தெரிஞ்சு? பேதுரு தூண்டில் போடும்போது அந்த மீன் தான் மாட்டுன்னு கூட ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? பேதுரு, நீ போய் தூண்டில் போடு, ஒரு மீன் அகப்படும், அதை வாயை திறந்து பார்த்தனா அதில் வெள்ளிக்காசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பண்ணார் பேதுரு. அவருக்கு வெள்ளிக்காசு கிடச்சிச்சு. அவர் வந்து வரியும் கட்டிட்டார். இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். என்ன நேரம்னா, மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். அண்ணா உங்களுக்கு சொல்லித்தரேன், அதுக்கப்புறமா நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லலாம். ஓகேவா? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இப்போ அண்ணா உங்களுக்கு இன்னொருக்க சொல்லித்தரேன். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இப்போ அண்ணா உங்களுக்கு சொல்ல நீங்கள் பின்னாடி சொல்லுங்கள். சரியா? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இப்போ அண்ணா உங்களுக்கு சொல்ல நீங்கள் பின்னாடி சொல்லுங்கள். சரியா? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இப்போ அண்ணா சொல்ல இன்னொருக்க சொல்லுங்க. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இப்போது நம்ம இந்த சண்டே கிளாஸில் முடிவு பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போது நம்ம நீங்களாம் எல்லாரும் இருந்த இடத்துல முழங்கால் போட்டு கைகளை கூப்பி கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. கிருபை இறக்கலாம் நல்லதுவனே அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலும் சமத்தில் வருகிறோம். அப்பா பிதாவே, இந்த சண்டே கிளாஸை நீ எங்களுக்கு அருமையாக நீ நடத்தி தந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா கடந்த வாரம் முழுவதும் அப்பா நீர் இந்த யூடியூப் வழியாக இந்த பிள்ளைகளை நீ சந்தித்து நீர் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை நீ இந்த பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறீர். அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இன்னும் அநேக பிள்ளைகளை இதை பார்க்கும்படி நீ தாமே உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நினைக்கிறோம். அவர்களை நீ தாமே உங்களுடைய ஆசீர்வதிக்கும் கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா சிறு பிள்ளைகளின் இடத்துல வர தடை செய்யாதிருங்கள் என்று வாசிக்கிறோமே. அப்பா உங்களை தேடி வந்திருக்க பிள்ளைகளை நீட்டாமே உங்களுடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதிக்கிறீர். அதுக்கு ஆமுனை செலுத்துகிறோம். அப்பா இந்த பிள்ளைகளின் மூலம் அப்பா அவர்கள் பெற்றோர்களை நினைக்கிறோம். நீட்டாமே அவர்கள் எல்லாரும் உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நீர் கூட்டி சேர்க்கிறீர். அதுக்கு ஆமுக நன்றி செலுத்துகிறோம். அப்பா வருகிற வாரம் முழுவதும் அடுத்த வாரம் வரை நீட்டாமே இந்த பிள்ளைகளோடு இருந்து அவர்கள் பாதம் கல்லில் இடாதபடி தூதர்களை அனுப்பி நீட்டாமே தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போகிறீர். அதுக்கு ஆமுக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.